நகரம் பாங்காக்கின் நடுவே ஒரு நட்சத்திர ஹோட்டல் இருக்கிறது. அந்த ஹோட்டலில் 502வது எண்ணை கொண்ட அறையை எடுத்து தங்கிய ஒருவர் குறிப்பிட்ட நேரத்தில் அறையை காலி செய்யவில்லை. என்ன ஆனது என்று திறந்து பார்த்தபோது உள்ளே 6 சடலங்கள், எந்த போராட்டமும் இல்லை, பொருட்களும் உடையவில்லை. ஆம், மிகப்பெரிய சுற்றுலா பகுதியாக இருக்கும் இடத்தில் திடீரென 6 பேர் மர்மமான முறையில் மரணித்து கிடந்தது பாங்காக்கையே உலுக்கியுள்ளது. என்ன நடந்தது? திட்டமிட்ட படுகொலையா இது? விவரத்தை நோக்கி பயணிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பாங்காக்கின் மத்திய பகுதியில் கிராண்ட் ஹயாட் எராவன் எனும் நட்சத்திர ஹோட்டல் ஒன்று இருக்கிறது. இதில் 5 அறைகளை எடுத்து தங்கிய 6 பேர் குறிப்பிட்ட நேரத்தில் அறையை காலி செய்யாததால் உள்ளே சென்று பார்த்தபோது 6 பேரும் ஒரே அறையில் மரணித்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலை அடுத்து வந்து பார்த்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 6 பேரும் சயனைடால் மரணித்தது தெரிய வந்தது. யார் இந்த 6 பேர் என்று விசாரணையை முடுக்கிவிட்டதில் வியட்நாமை சேர்ந்தவர்கள் 4 பேர் என்பதும் அமெரிக்க குடியுரிமை பெற்ற வியட்நாமியர்கள் 2 என்பதும் தெரிய வந்தது. இதில் 3 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். போலீசாரின் கூற்றுப்படி தம்பதி குயன் ஃபோங் மற்றும் ஹாங் ஃபாம் தான்ஸ் இருவரும் வியட்நாமிய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க குடிமக்கள். மற்ற 4 பேரும் வியட்நாமைச் சேர்ந்தவர்கள். இதில் மேற்குறிப்பிட்ட தம்பதி கட்டுமான தொழில் செய்து வந்துள்ளனர். இந்த தம்பதியிடமிருந்து சோங் என்பவர் 10,000 பாட் பணத்தை கடனாக பெற்றுள்ளார். தொழில் செய்து வந்த தம்பதிக்கும் பண தேவை அதிகரித்ததால் அவர்கள் தாங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெற முயன்றுள்ளனர். இரு தரப்பினரிடையே இருந்த இந்த பண பிரச்சனை கோர்ட் வரை சென்றதால் அடுத்த சில நாட்களில் அது விசாரணைக்கு வர இருந்துள்ளது. இதனால் பாங்காக்கில் இருக்கும் ஹோட்டலில் சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று முடிவெடுத்துள்ளனர். அவ்வாறாக இருக்க கடந்த வார இறுதியில் ஹோட்டலுக்கு சென்ற இரு தரப்பினரும் 5 அறைகளை எடுத்து தங்கியுள்ளனர். இவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது கடந்த 16ஆம் தேதி அன்று அறைகளை காலி செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். சோங் என்ற பெண் 502வது அறையை எடுத்து தங்க மற்றவர்கள் வெவ்வேறு அறைகளில் தங்கியுள்ளனர். மதிய நேரமானதும் உணவு ஆர்டர் செய்த நிலையில் பணியாளர் கொண்டு வந்து உணவை தந்தபோது அனைத்தையும் வாங்கி வைத்துள்ளார் கடனை வாங்கிய சோங். மற்றவர்கள் அனைவரும் அந்த அறைக்கு வந்த நிலையில் சாப்பிட தயாராக உணவு பரிமாறி வைக்கப்பட்டது. அனைவரும் உள்ளே வந்ததும் பூட்டப்பட்ட கதவு மறுநாள் வரை திறக்கப்படவில்லை. பணியாளர் உள்ளே சென்றபோது சடலங்களாக கிடந்தது தெரிய வந்தது. இதில் அனைவரும் சயனைடு கலந்த தேநீர் குடித்து உயிரை விட்டது விசாரணையில் தெரிய வந்தது. எந்த ஒரு மோதலோ அடிதடியோ நடந்ததாக தடயங்கள் இல்லை. இருவர் கதவை திறக்க முற்பட்ட வாக்கில் உயிரை விட்டுள்ளனர். இந்த மரணத்திற்கு என்ன காரணம் என்று தெரியாததால் போலீசார் திகைத்து போயுள்ளனர். சயனைடை கலந்தது யார் என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இதில் இறந்தவர்களின் உறவினர் ஒருவர், அதாவது 7வது நபருக்கு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. கடனை வாங்கிய சோங்கிற்கு பல இடங்களில் இருந்து நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டது. இது சந்தேகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. சுற்றுலாவை மையமாக வைத்துள்ள தாய்லாந்தில் பாங்காக்கில் மத்திய பகுதியில் இப்படி ஒரு பயங்கரம் நடந்துள்ளது சுற்றுலாவுக்கு வருபவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதால் விசாரித்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு தரப்பு அறிவுறுத்தியுள்ளது.